ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? இங்க தங்கச்சி பிள்ளைலாம் இங்க அவங்களையும் தானே ட்ரெஸ் எடுக்க கூட்டு வர சொன்னேன் உன்ன, நீ மட்டும் தனியா வந்திருக்க? இல்லப்பா, இங்கிட்ட ஒரு வேலை இருந்துச்சு நீ ஃபோன் பண்ணும்போது, அதான் சரின்ட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்தேன். எனக்கு என்ன தெரியும் நீ ஃபோன் பண்ணுவா கூப்பிடுவேன்னு. நேற்றே சொல்லியிருந்தா கூட அவங்க சேர்த்து கூட்டிட்டு வந்துப்பேன். ஷாம்க்கு தான் ஃபோன் பண்ணி அப்படியே அவங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஓ அப்படியா, சொல்லிட்டியா? சரி, அப்ப ஷாம் கூட்டு வந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே கிளம்புவோம் கார்ல, ஒரே கார்ல. சரிப்பா, உனக்கு எதுவும் வேலை இல்லைல்ல, கிளம்ப வேண்டியது தானே? ஆமாம்மா, எந்த வேலையும் இல்லை, இப்போதான் எல்லாத்தையும் சைன் போட்டு கொடுத்துட்டேன். தமிழ் பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா சொல்லு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, தமிழை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏன்பா எதுக்காண்டி கேட்குற? இல்லப்பா, சும்மா தான் கேட்டேன். எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்னு சொல்றியே, அதுக்காண்டி தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்தது இவன் எதுவும் பார்த்துட்டானா என்ன? ஐயோ போச்சு. என்னப்பா அமைதியா இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேன்? இங்க பாருப்பா, அந்த பையன் கெட்ட பையனா இருந்தா இந்நேரம் அவனே வேலையை விட்டு போயிருப்பான், இல்லைன்னா நானே தூக்கியிருப்பேன். அப்படி இருக்கும்போது அவன் என்கிட்ட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கான், எப்படி 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நான் கெட்ட பையன்னு சொல்ல முடியும்? இன்ன வரைக்கும் அவன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தான் வேலை பார்க்குறான். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டாஃபாக தான் என்னோட இதில் ஜாயின் பண்ணான். அவன் மேலே இருக்க நம்பிக்கை, அவன் பண்ணுற வேலை எல்லாத்தையும் பார்த்து தான் நான் மேனேஜர் போஸ்டிங்காக அவனுக்கு கொடுத்தேன். ஓ அப்படியா? கேரக்டர் எப்படி? அதான் சொல்லிட்டேன்லப்பா, ரொம்ப நல்ல பையன். நான் திட்டினாலோ இல்லை முன்னாடி ஸ்டாஃபாக சேர்ந்த சமயத்தில் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருந்தார். அவர்லாம் ரொம்ப டேலண்ட் பார்ட்டி. அவர்கிட்ட வேலை செய்யலன்னா திட்டிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட அனுசரிச்சு போவதா இருக்கட்டும். இன்ன வரைக்கும் அவர்லாம் என்கிட்ட ஒரு 2 மாதம் தான் வேலை பார்த்தாரு அந்த மேனேஜர். அதுக்கப்புறமும் நான் வேறு ஸ்டாஃப்லாம் போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் என்கிட்ட ஒரு நம்பிக்கையான ஆளே கிடையாது அவனை மாதிரி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்ட ஸ்டாஃப் யாருமே இப்போ கிடையவே கிடையாது. அவன் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கான். சொல்ல போனால் அவனுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு அம்மா அப்பாவா இல்லை, ஒரு அனாதை. அவன் ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் என்னை ஒரு அப்பா ஸ்தானம் மாதிரி தான் பார்த்து எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறான். என் மகன் கூட இவ்வளோ ஹெல்ப் பண்ண மாட்டான், ஆனால் அந்த பையன் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர் அவன் தான் கூட்டிட்டு போவான். ஷாம்ல எனக்கு ஒரு நாள் கூட கூட்டிட்டு போனது இல்லையே. அதே மாதிரி அவன் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமே எந்த கர்வமும் அவன் காமிச்சிக்கிறது கிடையாது. சக மனிதராக தான் எல்லாரையும் பார்ப்பான். நீ பெரியவன் நான் சின்னவன் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான். தனக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்டாஃபையும் தப்பு பண்ணிட்டா கூட ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, இது இப்படி பண்ணாதீங்க அடுத்த தடவை அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் தானே பண்ணுவானே தவிர எப்படியும் எரிஞ்சு விடுக்க மாட்டாங்க. ஒரு மேனேஜராக இருக்கவங்க உனக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பேன் எப்படி திட்டுவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் எப்படி இது பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவன் எந்த நிமிஷமும் ஒரு நிமிஷம் கூட அந்த மூஞ்சியில் அவன் கோவம் காட்டவே காட்ட மாட்டான். அந்த மாதிரி பையன். அப்படி இருக்கும்போது அவனை போய் எப்படி நான் கெட்ட பையன் சொல்ல முடியும்? அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தான். சொல்ல போனா அவ இருக்க தைரியத்துல தான் நான் வெளி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப கூட பாரு, என் பொண்ணோட கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல, அதுக்கான வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போவேன். ஆனா ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த முடிவே எடுப்பான். ஏன்னா அவ்வளோ பொறுப்பான பையன் அவன். என் கூட இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. சத்தியமா அவன் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் அவனை மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைச்சதுங்க எனக்கு. சரிப்பா, ரொம்ப நல்ல பையனா இருந்தா சந்தோஷம் தான். எனக்கு தெரியாத உன்னை பற்றி நீ எதுக்காண்டி கேட்குற, எதுக்காண்டி இவ்வளோ தூரம் விசாரிக்கிறேன்னு இது வரைக்கும் யாருமே என் கம்பெனி ஸ்டாஃபை விசாரிச்சது கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது தமிழை விசாரிக்கிறேன்னா நீ அந்த ரீசனால தான் விசாரிக்கிறேன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கேன். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நல்ல பையன் தானே. சரிப்பா, அப்போ கிளம்புவோம்மா, டைம் ஆயிடுச்சு. போகலாம். அக்கா, ராசத்தி அக்கா, இதா வரேம்மா. என்னடி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? காலையிலே வந்திருக்க? ஆமாக்கா, வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சரி சரி வா வந்து உட்காரு. என்னக்கா நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாண்டி, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பிள்ளைங்களும் காலேஜ் போயிடுச்சுங்க. இதுக்கு மேலே என்ன வேலை? நமக்கு ஒரு வேலை இல்லை. சரிக்கா, அப்போ மதியானத்துக்கு மேலே கடை வீதிக்கு போயிட்டு வருவோமா? என்னடி திடீர்னு கூப்பிட்ற? என்னக்கா நீ வேற, ஆடி மாதம் கடைக்கு போகலன்னா எப்படி? நம்ம வருஷம் போய்கிட்டு தானே இருக்கோம். ஆடி மாதம் எப்படியாவது ஒரு 3 துணியாவது எடுத்துட மாட்டோமா? இப்போ என்ன நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, ஊருக்கு போனதெல்லாம் மறந்துட்டேன். நானே சொல்லணும்னு தான் நினச்சேன். சரி போகலாம். அப்புறம் சின்ன பொண்ணு உமா அவங்களெல்லாம் கூப்பிடு. என்ன 2 கிழவிகளும் காலையிலேயே கூட்டத்தை கூட்டிடுச்சுங்க. நம்ம வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. ஏக்கா நீ வேற சும்மா இருக்கா? அவளுக்கு வந்தால் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. நம்ம 2 பேரும் சத்தம்லாம் போயிட்டு வந்துடுவோம்க்கா. சரியான ஆள் இந்த சாந்தி, எப்படி விவரமா இருக்கு பாரேன். ஏய் நீ வேற ஏண்டி பாவம், அதுக்கு நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் எப்படி விட்டுட்டு போக முடியும்? நான் ஃபோன் போட்டு கூப்பிட்றேன். ச்சே, ராசத்தியக்கா நம்ம தப்பா நினச்சிட்டோம். நம்ம மேலே எவ்வளோ பாசமா இருக்காங்க. நான்லாம் வந்தேன்னா ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன். ஏன்னா கடைக்கு வந்து துணி மட்டும் தான் அங்கே பார்த்துக்கோங்க. என்னையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க.
சீ சரியான விஷம் அந்த அக்கா. எப்படிலாம் இருக்கு பாரு, நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுது, நம்ம இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுது. இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சரிம்மா தாயே, நீ ஒரு செலவையும் பண்ண வேணாம். நீ வந்த துணியை மட்டும் எடு, நான் சின்ன பொண்ணுக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கி தந்துக்கிறேன். என்ன என் பேர் அடிபடுது, என்னவா? ஆத்தி வந்துட்டாலே, எதுவும் கேட்டிருப்பாளோ? வாடி, என்ன இன்னைக்கு தான் வந்திருக்கா வீட்டுக்கு? இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சிச்சா உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன டிஸ்கஷன் காலையிலேயே உங்கள் 2 பேத்துக்கும்? அதான் நான் பார்த்தேன், இவளாவது ஒட்டு கேட்காம இருக்கிறதாவது. அதெல்லாம் கேட்டிருப்பா நம்ம பேசுனதெல்லாம். சரி, நம்ம எப்பயும் போல நார்மலாக இருப்போம். அது ஒன்றும் இல்லடி, ஆடி மாசம்ல தள்ளுபடி போட்டிருப்பாங்கல்ல, அதான் கடைக்கு போகலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே இப்போ தான் கூப்பிடலான் இருந்தேன், நீயே வந்துட்ட. ஆமாக்கா, அதுக்காக தான் வந்தேன். கடைசியில் நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, பரவாயில்லையே. அது எப்படிடி உன்னை விட்டுட்டு போவோமா? அடேங்கப்பா, நான் அவ்வளோ பெரிய ஆளாக்கா? என்னையெல்லாம் நீங்கள் கூப்பிடுவீங்களா? நீங்களா என்னை விட்டுட்டு நேரம் கிளம்பியிருப்பீங்க நான் வரலேன்னா. நான் வந்ததுனால தான் சொல்கிறீங்க. சாச்சா, அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு. உன்னை கூப்பிடாம நான் போவேன்னா சொல்லு. நம்பிட்டோம். இப்போ ஒரு மாதிரி, நான் இல்லாதப்ப ஒரு மாதிரி. ரொம்ப தாம்மா சாமிகளா, உங்கள்கிட்ட கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும். சரிங்கடி, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைக்கா, இப்போ தான் என் பையனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு வந்தேன். இனிமேல் தான் போய் சாப்பிடணும். உங்கள்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு போயிடலான்னு வந்தேன். சரி, 2 இட்லி சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இல்லைக்கா இருக்கட்டும், நான் அங்கே போய் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பி வரேன். நீங்களும் ரெடியாக இருங்க. அடிச்சி ரொம்ப ஓவரா பண்ணாத, ஒழுங்கா உட்காரு. இட்லி வச்சுட்டு வரேன். நான் இன்னும் சாப்பிடல, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு போகலாம். சரிக்கா. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. என்ன சாந்தியக்கா, எவ்வளோக்கு எடுக்க போகிற ட்ரெஸ்ஸு? நான் ஒரு 1000 ரூபா வச்சிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி எடுப்பேன்டி. பாருடா, 1000 ரூபா வச்சிருக்கியா? அது சரி, நான் வச்சிருக்கிறது இருக்கட்டும், நீ எவ்வளோக்கு எடுக்க போற? நான் என் வீட்டுக்கார்ட்ட அப்படி இப்படின்னு ஆட்டையை போட்டதில் ஒரு 3000 ரூபா வரும். பார்த்துக்கலாம், அதில் எடுப்போம் என்னன்னு. பரவாயில்லையே, 3000 ரூபா வச்சிருக்கியா? அப்புறம் நமக்குன்னு தனியாக சேர்த்து வைக்க வேணாமா? நம்ம ஒன்றும் இல்லாமையா போகிறது? இருந்தால் இப்போ கடைக்கு போகிறோம், நம்மக்கிட்டேன்னு காசு இருந்தால் தான் நமக்கு எடுப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரிடி, நீ ரொம்ப விவரமா தான் இருக்க. இந்தாங்கடி, வந்து சாப்பிடுங்க. நீ மட்டும்தான்க்கா தேங்காய் சட்னி கெட்டியே அரைக்கிற, நாங்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுறோம். என்னடி பண்ண சொல்கிற? எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். எனக்கு தண்ணி ஊற்ற மனசு வராது, அதனால தான் சரின்னு அரைச்சி வச்சிடுறது. அக்கா, இட்லி சூப்பர். அதானே பார்த்தேன், அதுங்கடி சாப்பிட்டாலா? கையில் இட்லியை வச்சுக்கிட்டே வேடிக்கையாக பார்க்க முடியும்? சாப்பிட்றதுக்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்போ சாப்பிட தானே வேணும். சீக்கிரம் கடைக்கு போவேணாமா? அங்கே போயிட்டு எம்பிட்டு நேரம் ஆக்க போகிறீங்களா, யாருக்கு தெரியும்? சரிங்கடி, சாப்பிடுங்க, சீக்கிரம் போகலாம். நான்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, சாப்பிடும்போது பேசாதக்கா. நான் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ருசி அறிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க தொணன்னு. ஏய், மெதுவா சாப்பிடுடி. இங்கே பாருக்கா, ரொம்ப பேசினேன்னா அப்புறம் உன் தட்டில் இருக்கிறதையும் காலி பண்ணிடுவேன், பார்த்துக்க. ஆத்தி விட்டா இதை செஞ்சிருவா, நம்ம பேசாம சாப்பிடுவோம். தீராத காதல்